ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 63 விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். இன்னைக்கு என்னோட வெயிட் 58 கிலோவும் 250 கிராமும் காமிக்குது. ஒரு நாள் குறைச்சி காமிக்கும், ஒரு நாள் கூட காமிக்கும், ஒரு நாள் அப்படியே அந்த வெயிட்டே ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஸ்டஃபானாக காமிக்கும். பட் நம்மளுக்கு அந்த சமயத்தில் மசில்ஸ் க்ரோத் இருக்கும், ஃபேட் லாஸ் இருக்கலாம். பட் மசில் க்ரோத் அப்படின்றது நம்மளுக்கு மசில்ஸ் டைட்டன் ஆகும். ஸோ அது நார்மல் தான். ஃபேட் லாஸில் விடாமல் எதையும் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது வெந்தயம், சீரகம், சோம்பு ஊற வச்ச தண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டினியூவாக விடாமல் ஒரு மாதம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். காலையில் எடுக்கிற டைம் 6:30லேருந்து 7 மணிக்குள்ளே எடுத்துக்குவேன். அப்போ தான் 8:30க்கு டிஃபன் சாப்பிட எனக்கு கரெக்டாக இருக்கும். 1 ஹவருக்கு முன்னாடி தான் எடுத்து கொடுப்பேன். ரொம்ப லாங் கேப்பும் விட மாட்டேன். இந்த மாதிரி ட்ரிங்க் நீங்கள் எடுத்து குடிக்கிறீங்க, ஃபேட் கட் ட்ரிங்க் அப்படின்னா அடுத்து 1 ஹவர் 2 ஹவர்ஸ்க்கு மார்னிங்கில் டிஃபன் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் இந்த அல்சர் பிரச்சனை, வயிறு எரிகிறது, கபகபன் நெஞ்சு எரியுது, இதெல்லாம் ஆகாது. ஸோ ட்ரை பண்ணிப்பாங்க. இன்றைக்கி என்னோடய காலையில் டிஃபன் எடுக்கிற டைம் மணி 8 ஆகுது. பன்னீர் 50 கிராம் எடுத்திருக்கேன். அது மேலே காரத்துக்கு மேலே மிளகாப்பொடி போட்டிருக்கேன் லைட்டாக. அதுக்கப்புறம் ஒரு கொய்யாப்பழம், ஆப்பிள், அரை ஆப்பிள் எடுத்திருக்கேன். அரை ஆப்பிள் நித்திஸ் எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் திராட்சை, இது ஒரு 100 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ மார்னிங் டிஃபனாக எடுக்கிறது இதுதான். முட்டை எடுக்கலை. ஸோ இன்றைக்கி அதுக்கு பதிலாக முட்டைக்கு பதிலாக ப்ரோட்டீனுக்கு 50 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன். இது ப்ரோட்டீன் மட்டும் கிடையாது, அதே நேரத்தில் ஃபேக்டும் இருக்குது. அதனால் 50 கிராமுக்கு மேலே நான் எடுக்க மாட்டேன். மத்தியானம் சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 1 ஆகுது. சாதம் 100 கிராம் எடுத்திருக்கேன். சாம்பார் பருப்பாக ஒரு 50 கிராம் எடுத்தேன். அதுக்கப்புறம் காயாக ஒரு 50 கிராம் கிட்ட எடுத்து சாப்பிட்டேன். பீட்ரூட் பொரியல் 75 கிராம் எடுத்திருக்கேன். கீரை பொரியல் 50 கிராம் எடுத்திருக்கேன். கீரை கம்மியாக இருந்ததுனால எல்லாத்துக்கும் கம்மியாக தான் கிடச்சிது. ஸோ மத்தியானம் சாப்பாடாக எடுக்கிறது இதுதான். ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு செவ்வாழைப்பழம் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ செவ்வாழைப்பழம் 3 மணிக்கு சாப்பிட்டேன். 4 மணிக்கு கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் நான். 4 மணிக்கு எக்ஸசைஸ் அப்படின்றது இன்றைக்கி நான் எப்பவுமே வாரத்தில் வெள்ளிக்கிழமை அப்படின்னா ஒரு கணக்கு வச்சுருப்பேன். மெதுவாக வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும்போது யோகா தான் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணணும், அதே நேரத்தில் எக்ஸசைஸையும் விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால யோகா தான் பண்ணுவேன். சூரிய நமஸ்காரம் 3 தடவை பண்ணுவேன். ஒரு தடவை பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக பண்ணுவேன். அடுத்த தடவை பண்ணும்போது 30 செகண்டுக்கு ஒவ்வொரு ஆசனாவும் ஹோல்ட் பண்ணி பண்ணுவேன். 3ஆவது தடவை பண்ணும்போது ஒவ்வொரு ஆசனாவும் 1 நிமிஷம் ஹோல்ட் பண்ணி பண்ணுவேன். மொத்தமே 3 செட் தான் சூரிய நமஸ்காரம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சிட்டிங் ஆசனாஸ், மற்ற வாரியர் போஸ் அப்படின்னு சொல்லி நான் கிட்டத்தட்ட 1 ஹவர் கிட்ட பண்ணியிருப்பேன். நிதிஷ் ஃபேமிலியில் சூரிய நமஸ்காரம் வீடியோவும் சரி, மற்ற ஆசனாஸ் வீடியோவும் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 3 வீடியோவும் லிங்க் இருக்கும். யோகா வீடியோ கிளியராக சூப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி போட்டிருப்பேன். அதை தாண்டி நான் எக்ஸ்ட்ரா யோகாஸ்லாம் எதுவும் பண்ணுறது கிடையாது. அது மட்டும்தான் நான் பண்ணுவேன். வாரத்தில் 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி யோகா பண்ணுறது தான். எதையுமே விடாமல் கண்டினியூவாக பண்ணும்போது தான் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வரும், அந்த ஷேப் கிடைக்கும். அதை விடாமல் கண்டினியூவாக பண்ணுங்கள். மணி 6 ஆகுது. நான் எடுத்துக்கிறது வாட்டர்மெலன் தான். ஒரு பவுல் நிறைய எடுத்துக்கிறேன். 500 ml இருக்கும், அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக எடுக்கிறது இதுதான். சாப்பிட்டுட்டு ஒரு 6:30க்கு வாக்கிங் போயிடுவான். கரெக்டாக இருக்கும் 6 to 7:30 வாக்கிங் நடந்துட்டு வர்றதுக்கு. ஈவினிங்கில் வாக்கிங் வந்தால் 1 ஹவர் வாக்கிங், செம்மையாக வாக்கிங் சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நைட்டு கடைசியாக எடுக்கிறது ஃபேட் கட் ட்ரிங்க் தான். நல்லா சூடாக இருக்குது, கிளாஸ் தொடக்கூட முடியல. கொஞ்சம் மிதமான சூட்லேயே குடிங்க, ரொம்ப சூடாகவும் குடிக்காதீங்க. ஸோ இன்றைக்கி என்னோடய டயட் அண்ட் எக்ஸசைஸை நான் செம்மையாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.